எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஜெய்ஸ்ரீ. நாம் எப்போதுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த பாசிட்டிவிட்டி இல்லையா? அந்த பாசிட்டிவிட்டியை, பாசிட்டிவ் வைப்ஸை எப்படி நாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வருது, எப்படி நம்ம மனசில் பாசிட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய வியூஸை நான் முதல்ல சொல்கிறேன். அப்புறம் நீ உன் மனசில் தோன்றத பாசிட்டிவ் வைப்ஸை பற்றியும் பாசிட்டிவ் திங்கிங் பற்றியும் நீ சொல்லு. இப்போ முதல்ல இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல கொண்டு வரணும். நான் கடைப்பிடிக்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்பர் 1 நம்ம வீட்டு வாசல் என்றைக்குமே அழகாக ஒரு சின்ன கோலத்தோடு இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அது இருந்தாலே முதல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் வருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நாம் உள்ளே வரும்போதும் சரி, மற்றவா நம்ம வீட்டுக்கு வரும்போதும் சரி, அந்த வாசப்படி அந்த வாசலை பார்க்கும்போதே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அதுக்கு நம்ம டெய்லி நீ அந்த காலத்து மாதிரியெல்லாம் இந்த காலத்து குழந்தைகளை நம்ம தண்ணி தெளித்து வாசலை பெருக்கி பண்ண முடியும்னு நான் சொல்லவே வரல. அதனால் ஒரு சின்ன பெயிண்ட்டு இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கர், அழகான ஸ்டிக்கர், அதை ஒட்டி வச்சுடுங்க. பண்டிகை நாளன்னைக்கு கோலம் போட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்டிக்கர் அது மாதிரி அழகாக ஒட்டி வச்சுட்டா கூட நம்ம உள்ளே நுழையும் போதே அத்தனை ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சில அழகான பொருட்களை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் பிறக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் ஒன்று. அதே மாதிரி உள்ளே நுழையும் போது நமக்கு பிடிச்ச அதாவது சில சின்ன விக்கிரகங்கள் இல்லை பொம்மை, பிள்ளையாரோ இல்லை லக்ஷ்மியோ கிருஷ்ணரோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மையோ இல்லை ஒரு கைவினை பொருட்கள் எதையாவது ஒன்று வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே நுழையும் போதே நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் பிறக்கும். மனசில் ஒரு திருப்தி, நிம்மதி, சந்தோஷம் ஏற்படுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நான் கடைப்பிடிக்கிறது இதுதான். முதல்ல வாசலில் ஒரு சின்ன கோலம், உள்ளே நுழையும் போதே ஒரு சின்ன ஒரு விக்கிரகமோ இல்லை பொம்மையோ அந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ நான் அதை பார்த்து பார்த்து ரசிப்பேன். அதை பார்க்கும்போதே நமக்கு மன நிறைவு ஏற்படும், மன அமைதி ஏற்படுங்கிறது சத்தியமான உண்மை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எல்லாருமே சொல்லுங்க. ஈவன் ஜெய்ஸ்ரீ நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா விளக்கேற்றுறது, பெருமாளுக்கு விளக்கேற்றுறதுங்கிறது ஒரு சின்ன விளக்கு நம்மளால் முடிஞ்சது அந்த ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை ஒளியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஆனந்தம் பிறக்கும். பாசிட்டிவ் வைப்ஸுங்கிறது அது உண்மையானது. அதாவது நான் வீடு முழுக்க விளக்கேற்றி வைக்கணும், இது பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை பண்ணுங்கோ, இது பண்ணுங்கள. ஒரு சின்ன விளக்கு டெய்லி தலையாந்த உடனே கைகால் ஆலமிண்டு ஒரு லேடிஸ் அந்தனா கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை தலையில் புரோச்சிச்சுன்ட்டு அந்த ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஒரு நல்ல மியூசிக் கேட்குறது, இது மாதிரி பண்ணோம்னா நமக்கு டெஃபினட்டாக பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் இருக்கும். இந்த நெகட்டிவிட்டியை நம்ம முதல்ல துரத்தி விட்டுறணும். நம்ம எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், நம்ம சொசைட்டியில், சோஷியல் மீடியாவில், படங்களில், சீரியல்களில், வீடியோஸில் எதில் பார்த்தாலும் இந்த நெகட்டிவ் ரூல்ஸை போட்டு 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 காமிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே ஒரு வில்லனாக ஆக்கிற அளவுக்கு பண்ணிட்டான், பைத்தியக்காரங்களாக ஆக்கின்னு இருக்காங்க. இதுக்கு எப்போதுமே நான் அகெயின்ஸ்ட் திஸ். ஏன் இந்த நெகட்டிவிட்டியை உள்ளே புகுத்துறீங்க? ஒரு கேவலமாக காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே வஞ்சனம், அத்தனை வஞ்சனம், துரோகம், இதெல்லாம் என்னது? ஒரு அம்மா பிள்ளையை கொலை பண்ணுற மாதிரி, பிள்ளை ஒய்ஃபை அம்மாவை கொலை பண்ணுற மாதிரி, ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொலை பண்ணுற மாதிரி, இது மாதிரி இல்லாமல் காமிச்சுட்டு இருப்பீங்க. ஏன் நல்லவர்கள் இல்லவே இல்லையா உலகத்தில்? நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்குது வாழ்க்கையில். எத்தனை சாதனை பண்ணவங்களாம் இருக்காங்க. அவங்களுடைய கதைகளெல்லாம் போடுங்க. ஏன் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை புகுத்துறீங்க? ஒரு கெட்டவனை காமிக்கிறீங்கனாக்கா அந்த கெட்டவனாக வாழக்கூடாதுங்கிறத அறிவுறுத்துங்க. அந்த கெட்டவன் நல்லவனை ஆறா மாதிரி காமிக்கலாம் இல்லையா? அதை யாருமே காமிக்கிறது இல்லை. ஏன் இந்த மாதிரி இவ்வளோ சீரழி? நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு சீரழிஞ்சுன்னு இருக்கு. அதை நம்ம கவனிக்கிறோமா இல்லையாங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஜெயஸ்ரீ. பட் இது கொஞ்சம் மாறணும். அதுக்கு முதல்ல நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? இது சொசைட்டி. பட் அந்த சொசைட்டி வீட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போது
இதை பார்க்குற இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்ட்லலாம் வந்து எல்லாமே ஒரு பாய்சன் ஆகின்னு இருக்கு. ஓகே, நல்லவங்களே இல்லை போல இருக்கு. யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், ஒரு கிரிமினல் புத்தியோடையே பார்த்துருந்தா நம்ம எப்படி வாழ முடியும் சொல்லு? அது வந்து ரொம்ப 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 கஷ்டம் இல்லையா? ஸோ நம்ம வீடுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு வேணும். நம்ம வீடு நம்ம கோயில் அப்படிங்கிறத மனசில் நினச்சுட்டாலே இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டில் நிரந்தரமாக தங்கி இருக்கும். நான் என்னுடைய வியூஸை சொல்லிட்டேன். இப்போ ஜெயஸ்ரீ, நீ உன்னுடைய மனசில் தோன்றத இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி நீங்கள் சொல்லுங்கப்பா. மைதிலி அவங்க சொன்ன மாதிரி காலையில் எப்படி பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி கொண்டு வருது, வீட்டு வாசல்ல கோலம் போடுறது, அப்புறம் வீட்டு வாசப்படிக்கு நேரம் வந்து ஒரு சுவாமி விக்கிரகம் வைக்கிறது, அப்புறம் ஈவன் முரளியில கூட நீங்க வந்து பூக்கள்லாம் வைக்கலாம். காலையில பார்த்ததும் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நமக்கு டைம் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கள ஈவன் குழந்தைகளை கூட இந்த விஷயத்துல நம்ம வந்து அவங்களை என்கேஜ் பண்ணலாம். நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு காலையில நம்ம அதை முழிக்கும் போது கிவ்ஸ் அ குட் ஃபீல். அவங்களுக்கும் அதை பற்றி சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் சில காலை வேளையில நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸை நம்ம கொண்டு வரலாம். சுவாமி தீபம் ஏற்றது இந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு வரலாம். நம்ம ஆல்சோ நம்ம வந்து நம்மளுடைய டிசிப்ளினான ஆக்டிவிட்டிஸ் மூலியமா கூட யூ கேன் பிரிங் பாசிட்டிவிட்டி அட் ஹோம். நேரத்தை எழுந்துக்கிறது ரொம்பவே முக்கியமானது. அது வெதர் ஹோம் மேக்கர் இல்லைன்னா ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது, காலையில எழுந்துக்கிறது மட்டும் இல்லாத நம்ம எழுந்து இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் நீட்டா மடிச்சு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். நமக்கு இது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளும் நம்மளை பார்த்து நல்லாவே அவருக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்மளை பார்த்து கத்துப்பாங்க அவங்க. ஸோ இதுவே நாளாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ், நல்ல ஹேபிட்ஸ்லாம் அவங்களுக்கும் டெவலப் ஆகும். ஒரு ரிசர்ச் ஒன்று சொல்றது, ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்கள் அவன் மனசுல ஓடுறதாகவும், அதுல இந்த 70,000 தாட்ஸ்ல 80% ஆஃப் த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதான் இருக்கு. பட் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது கான்சியஸா நம்ம அது வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூ ரொம்ப டஃபா இருக்க போகுது. பட் ஆனா நீங்க மனசுல ரொம்ப டஃபா இருக்க போகுது, நான் எப்படி இந்த இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணுவேன், நான் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு அப்ரோச்சோட நீங்க வந்து இந்த இன்டர்வியூவை எதிர்கொள்ளாதீங்க. நீங்க பாசிட்டிவா நினைக்கணும். எப்படி நினைக்கலாம் அப்படின்னாக்க, நாளைக்கு நடக்க போற இன்டர்வியூ டஃபா தான் இருக்கும், ஆனா ஐ வில் கிவ் மை 100% அப்படின்னு நீங்க நினைச்சு அதுக்கு வேண்டியதை நீங்க தயார்படுத்திக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க மனசுல இருக்கிற அனாவசிய பயங்கள்லாம் போய் பிராக்டிக்கலா நீங்க வந்து அந்த இன்டர்வியூவை நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நிறைய விதமா நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்றோம். வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்க, வெளியில போகும்போது நிறைய பேரோட, இப்படி எல்லாரோடையும் நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம். நம்ம காலையில நம்ம வந்து குழந்தைகளும் சரி, ஹஸ்பண்டும் சரி, எழுந்திருக்கும் போதே அவங்கள ஸ்மைலிங் ஃபேஸோட வரவேற்று அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குட் மார்னிங்கோட அவங்கள வரவேற்கலாம். காலையில அவங்களும் வந்து ஹரிபரியில ஒரு ஸ்கூல் ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அவர் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் எப்படி அவங்க வந்து தன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஷூ, சாக்ஸ் இதெல்லாம் எப்படி எடுத்து வச்சுக்கணும், வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையானதை பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்கூல், காலேஜ் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த காலத்துல குழந்தைகளுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஹோம்ஒர்க், டெஸ்ட்னு நிறைய அவங்களுக்கும் இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸுக்கும் டிராவல் பண்ணும்போது, வெஹிக்கிள்ல டிராவல் பண்ணும்போது டிராஃபிக், அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல போனது அவங்களுடைய எம்ப்ளாயர் இல்லைன்னா அவங்க கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இதுல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அவங்கள அமைச்சு வச்சுட்டு நம்மளும் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இதே நம்மளும் ஒர்க்கிங் விமனா இருந்தாக்க நம்மளும் வந்து டிராவல் பண்ணணும், டூ வீலர்லயோ பஸ்லயோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணணும். இப்படி டிராவல் பண்ணி அங்க வந்து யாரான யார் கூடியான எதனா இன்ட்ராக்ஷன் ஒரு நெகட்டிவா ஏற்பட்டு அவங்க நம்மள டிமீனிங் வேர்ட்ஸ் நம்மள பேசுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்படி ஆஃபீஸ்ல கூட நம்மளுடைய பியர்ஸ் இருக்காங்க, அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ், நமக்கு கீழே நமக்கு மேல இருக்கிறவங்க, அந்த ப்ரெஷர்ஸ்லாமும் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதாவது டிமீனிங் வேர்ட்ஸ் யாராவது நமக்கு அகேன்ஸ்டா பேசினா கூட அது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி நம்ம எடுத்துட்டு உடனே நம்ம இன்டராக்ட் பண்ணாதிக்கு, உடனே நம்ம ரியாக்ட் பண்ணாதிக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காமா இருந்து ஒரு மெச்சூர்டா அதை ஹேண்டில் பண்ணணும். கூடுமான மட்டும்
எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து அனாவசியமான டென்ஷன்ஸ், அனாவசியமான அன்ஹாப்பினஸ் நமக்கு வராது. ஆஃப்டர் ஆல் வி நீட் டு பி ஹாப்பி. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லாகவும் நீங்க இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க பாசிட்டிவிட்டி நீங்க கல்டிவேட் பண்ணீங்கன்னாக்க உங்க டெய்லி லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை.